கேரள மாநிலம் ஆலப்புழா அருகே உள்ள ஹரிப்பாடு கருவாற்று கிராமத்தில் வாடகை வீட்டில் வசித்து வரும் 67 வயதான சிவன்குட்டி என்ற முதியவர் மகளின் பிரசவத்திற்காக மனைவி மருத்துவமனைக்கு சென்றிருந்த நிலையில் வீட்டில் தனியாக இருந்தவர் திங்கட்கிழமை காலை கை கால்கள் கட்டப்பட்ட நிலையில் வீட்டிற்குள் சடலமாக கிடந்துள்ளார். தகவல் அறிந்து சென்ற ஹரிப்பாடு போலீசார் சிவன்குட்டி சடலத்தின் அருகேயும் அறைகளிலும் மிளகாய் பொடி தூவப்பட்டிருந்ததோடு பீரோவில் இருந்த 9 சவரன் தங்க நகைகளும் மாயமாகி இருந்ததால் இது ஆதாய கொலை என உறுதி செய்து கொண்டு சிவன்குட்டி சடலத்தை கைப்பற்றி பிரேத பரிசோதனைக்கு அனுப்பி வைத்ததோடு மோப்பநாய் மற்றும் கைரேகை நிபுணர்களுடன் விசாரணையை முன்னெடுத்தனர். அந்த பகுதியில் செயல்பாட்டில் இருந்த செல்போன் எண்களை கண்டுபிடித்து விசாரித்த போது கொலை சம்பவ நேரத்தில் பள்ளிச் சிறுவன் ஒருவரின் செல்போன் எண் சிவன்குட்டியின் உறவுக்காரரான 13 வயது பள்ளிச் சிறுமி செல்போன் எண்ணுடன் தொடர்பில் இருந்தது தெரிய வந்தது. இதையடுத்து பள்ளி மாணவியை பிடித்து ஹரிப்பாடு போலீசார் நடத்திய விசாரணையில் திடுக்கிடும் தகவல்கள் வெளியாகின. சிவன்குட்டியின் வீட்டு அருகில் வசிக்கும் உறவுக்கார மகளான அந்த 13 வயது பள்ளி மாணவி தனது சக பள்ளி ஆண் நண்பர்கள் 3 பேரை அனுப்பி இந்த கொலை சம்பவத்தை அரங்கேற்றியது தெரிய வந்தது. முதலில் முதியவர் சிவன்குட்டி தன்னிடம் தவறாக நடக்க முயன்றதால் நண்பர்களை ஏவி கொலை செய்ததாக கூறிய நிலையில் போலீசாரின் தொடர் விசாரணையில் இது நகையை கொள்ளையடிக்க நடந்த திட்டமிட்ட ஆதாய கொலை சம்பவம் என்பது தெரிய வந்தது. பள்ளியில் படிக்கும் சிறுமி அடிக்கடி சிவன்குட்டி வீட்டுக்கு சென்று வருவது வழக்கம். எப்போதும் செல்போனில் மூழ்கியிருக்கும் அவருக்கு ஐபோன் வாங்க வேண்டும் என்ற ஆசை இருந்துள்ளது. சிவன்குட்டி வீட்டு பீரோவில் நகைகள் இருப்பதை தெரிந்து கொண்ட சிறுமி அதனை திருடி விற்று ஐபோன் வாங்க திட்டமிட்டுள்ளார். கடந்த சனிக்கிழமை வீட்டுக்கு சென்ற போது சிவன்குட்டி மட்டுமே வீட்டில் தனியாக இருப்பதை தெரிந்து கொண்டு தனது பள்ளியில் படிக்கும் சீனியர் மாணவர்கள் 3 பேரை தொடர்பு கொண்டு கொலை சதிக்கு திட்டமிட்டுள்ளார். இந்த கொலையை திட்டமிட்டபடி அரங்கேற்றி நகைகளை திருடினால் உங்களுக்கும் ஆடம்பர பைக் வாங்கலாம் என ஆசை வார்த்தை கூறி அழைத்தது போலீஸ் விசாரணையில் தெரிய வந்துள்ளது. அதன்படி சனிக்கிழமை இரவே ரயில் மூலம் ஆலப்புழா வந்த அந்த 3 மாணவர்களையும் சிவன்குட்டி வீட்டுக்கு அனுப்பியுள்ளார். வீட்டின் ஜன்னலை உடைத்து உள்ளே புகுந்த அந்த மாணவர்கள் சிவன்குட்டி முகத்தில் மிளகாய் பொடியை தூவி தாக்கி அவரை நிலைகுலைய வைத்து கீழே தள்ளி கை கால்களை கயிற்றால் கட்டி கழுத்தை இறுக்கி கொலை செய்துவிட்டு பீரோவில் இருந்த 9 சவரன் நகைகளை திருடி சென்றிருக்கிறார்கள். இந்த கொலை சம்பவத்தை செல்போன் மூலம் வீடியோ காலில் தான் கண்டு ரசித்ததாக பள்ளி மாணவி வாக்குமூலம் அளித்ததாக தெரிவித்த போலீசார் அவர்கள் கொள்ளையடித்து சென்ற நகைகள் மீட்கப்பட்டதாகவும் பள்ளி மாணவி மற்றும் அவரது 3 நண்பர்கள் என 4 பேரையும் கொலை வழக்கில் கைது செய்ததாகவும் தெரிவித்தனர். சிறுமி 8ஆம் வகுப்பு மாணவி என்பதாலும் அவரின் ஆண் நண்பர்களும் +1 +2 படிக்கும் சிறுவர்கள் என்பதாலும் 4 பேரையும் குழந்தைகள் நல பாதுகாப்பு அதிகாரிகளிடம் ஒப்படைத்து சிறார் சீர்திருத்த பள்ளிக்கு അനുപ്പ നടപടിക്ക് മേற்കൊണ്ടു വരുവதாக പോലീസാർ தெரிவித்தனர். മെയിനായിട്ടുള്ളൊരു ഉദ്ദേശം എന്ന് പറഞ്ഞാൽ ഈ പൈസയും സ്വർണവും അപഹരിക്കുക എന്നുള്ളതായിരുന്നു. അങ്ങനെ അവർ 15-ാം തീയതി വൈകിട്ട് ഇവിടെ വീട്ടിലെത്തുകയും തുടർന്ന് വീടിനുള്ളിലോട്ട് അവിടെ പിറകിലൊരു വെന്റിലേറ്റർ ഉണ്ട്, വെന്റിലേഷന്റെ ഒരു സ്പേസ് ഉണ്ട്, അതിൽ കൂടെയാണ് അകത്തോട്ട് കയറുന്നത്. പിന്നെ അവിടെ ഒരു സ്കഫിൾ ഉണ്ടാകുകയും ഇയാളെ അവിടെ വെച്ച് കൊലപ്പെടുത്തുകയും ചെയ്യുന്നത്. കൊലപ്പെടുത്തുന്നതിന്റെ വീഡിയോ ദൃശ്യങ്ങളിൽ ഉടനെ തന്നെ പെൺകുട്ടിയെ വിളിച്ചിട്ട് ഈ ബോയ്ഫ്രണ്ട് വീഡിയോ കോൾ ചെയ്തിട്ട് കാണിച്ചു കൊടുക്കുന്നതായിട്ട് നമുക്ക് അന്വേഷണത്തിൽ ബോധ്യപ്പെട്ടിട്ടുണ്ട്. അതിനുശേഷം വീട്ടിൽ നിന്ന് ആ ഗോൾഡ് ഓർണമെന്റ്സും മറ്റുമൊക്കെ മോഷണം ചെയ്ത് കൊണ്ടുപോയിട്ടുണ്ട്. അതും ഈ പെൺകുട്ടിയുടെ സഹായത്തോടു കൂടിയാണ് ചെയ്തതായിട്ട് മനസ്സിലായിട്ടുള്ളത്. ആ നഷ്ടപ്പെട്ട് മോഷണം ചെയ്ത് കൊണ്ടുപോയ സ്വർണ്ണാഭരണങ്ങൾ ഇന്ന് പുലർച്ചയോടെ പോലീസ് ഈ ആൾക്കാരെ കണ്ടെത്തുകയും അതിനുശേഷം ഈ നഷ്ടപ്പെട്ടു പോയ സ്വർണ്ണാഭരണങ്ങളെല്ലാം റിക്കവറി ചെയ്യുകയും ചെയ്തിട്ടുണ്ട്. നഷ്ടപ്പെട്ടു പോയ മുഴുവൻ സ്വർണ്ണാഭരണങ്ങളും പോലീസ് കണ്ടെടുത്തിട്ടുണ്ട്.
ஐபோன் மற்றும் ஆடம்பர பைக் மோகத்தால் கொலை வழக்கில் சிக்கி வாழ்க்கையை சீரழித்துக் கொண்ட சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தி இருக்கிறது. பாலிமர் செய்திகளுக்காக கல்குளம் செய்தியாளர் கண்ணன். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.